நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவில் ஒன்றாக இருப்பது சிறந்தது. இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். குறிப்பு வசனம்: ஒருமித்து வாசம் பண்ணுகிறது பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. சங்கீதம் 133:3. டாக்டர் டிஃபானி கால்சன் தனது சிறிய அமெரிக்க நகரமான இல்லினாய்ஸில் இருக்கும் ஈஸ்ட் செயின்ட் லூயிஸில் குற்றச் செயல்கள் பல வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதைக் கண்டார். இருப்பினும் 2023 ஆண்டில் நகரம் கொலைகளில் 31% வீழ்ச்சியையும் ஒட்டுமொத்த குற்றங்களில் 37% வீழ்ச்சியையும் பதிவு செய்துள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியானது ஒரு கூட்டு முயற்சியினால் சாத்தியமானது. மாநில மற்றும் நகர காவல்துறை, நகர பள்ளி மாவட்டம் மற்றும் ஒரு நம்பிக்கை அமைப்பு உட்பட நகரத்தின் பொது பாதுகாப்பு அமலாக்க குழு ஆகிய இவை அனைத்தும் இணைந்து செயல்பட்டு அனைத்து குடிமக்களுக்கும் நிலைமையை மாற்றும் முயற்சிகளை ஒருங்கிணைத்தது. இது ஒரு திருமணம் என்று நாங்கள் கூறுகிறோம் என்று டாக்டர் டிஃபானி கால்சன் கூறினார். நகர கூட்டாண்மையின் அனைத்து உறுப்பினர்களும் குடிமக்களுக்கு உதவ இணைந்து செயல்படுகின்றனர். அவர் வழிநடத்தும் பள்ளி மாவட்டத்தின் ராப் அரவுண்ட் வெல்னஸ் சென்டரில் குற்றம் அல்லது விபத்துகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆதரிக்க பள்ளி சமூக பணியாளர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளனர். மற்ற ஏஜென்சிகள் தங்கள் தேர்ச்சி பெற்ற உதவியை பகிர்ந்து கொள்கின்றன. தெருவில் உள்ளவர்களுடன் அதிகம் பேசவும் கேட்கவும் காவல்துறை உறுதியளிக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்கிறார். மேலும் ஒருமித்து வாசம் பண்ணுவது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறுகிறார். தேவன் மீது ஒருங்கிணைக்கும் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளும் மக்களை தாவீது குறிப்பிடுகிறார். கொள்கைகள் அல்லது அரசியலால் பிரிக்கப்பட்டாலும் நாம் ஒன்றுதான். இது குழப்பமாய் தெரியலாம், ஆனால் ஆசீர்வாதமான ஒன்று. கிறிஸ்தவ அன்பு தேவைப்படுகிற நாம் வாழும் ஊர்களில் ஒருவருக்கொருவர் அன்பு காண்பிக்க வேண்டியது விசுவாசிகளின் அழகான இலக்காய் அமைந்திருக்கிறது. ஒற்றுமை இல்லாமையை எங்கே பார்க்கிறீர்கள்? உங்கள் விசுவாசத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஒற்றுமையை மேம்படுத்த தேவன் உங்களை எவ்வாறு தூண்டுகிறார்? அன்பான தகப்பனே, எனது சமூகத்தில் ஒற்றுமைக்காக உழைக்க உமது ஆவியின் வல்லமையினால் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.